பகுதின்னு அர்த்தம். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியாது, இப்போ எங்கே இருக்குன்னு நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அதனால் இது பல்லவன் தங்கள் நாளுக்கு நாள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வந்து அவர் வாய்க்கு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. அதே கொஞ்சம் கொஞ்சமாக மறுவினா இருக்குது பழவந்தாங்கல்னு ஆயிருக்கு. ஆனால் இந்த மண்ணில் ஒரு நல்ல வேம்புலி அம்மன் திருக்கோவிலுடைய வாயிற்படியில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் வேம்புலி அம்மன் வந்து விவசாயம் நடந்திருக்கு. இந்த பூமி முழுக்க என்ன நடந்திருக்கு, ஒரு காலகட்டத்தில் இது விவசாய நிலம். இங்கே நெல் கரும்பு பருத்தின்னு விளைஞ்ச பூமி இந்த பூமியை தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிட்டியாக்கி நகரமாக்கி உட்காந்து காத்து வரல அப்படின்னு பேசின்னு இருக்கோம். இங்கே படைப்பவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிர் செய்பவனும் கடவுள் தான். அது பயிர் தொழில் இல்லைங்க, அது உயிர் தொழில். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்று சொன்னான் வள்ளுவன். அப்ப இங்க நாம உட்கார்ந்து கொண்டிருப்பது இது ஒரு காலத்துல ஏர் பூட்டி உழுத இடம். இன்றைக்கு ஒன்றும் பெருசா மாறல. இன்றைக்கு சொல் ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இது தமிழ் வளர்க்கக்கூடிய பூமியாக இன்றைக்கு நம்முடைய இலக்கிய பேரவை இன்றைக்கு மாற்றி காட்டி இருக்கிறது. அதனால நாம இன்றைக்கு இந்த மாதிரி விழாக்கள்ல கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு விஷயத்தை நாம எழுந்திரிச்சு போகும்போது முடிவு பண்ணி போகணும். தமிழினுடைய ஆர்வத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஏற்படுத்திடணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் நீங்க 6 அறிவு அப்படின்லாம் நினைக்காதீங்க. 7 8 9 10 போயிருக்கிறோம். அவனுக்கெல்லாம் ஆமா அவ்வளவு அறிவு சாதாரணமா கிடையாது. சார், வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டான், இது எப்போ எல்லாம் கேட்க நீ கரெக்டா சொன்ன, வெரி குட். இந்த மாதிரி எட்டயபுரம்னு சொல்லுவான்னு நினைச்சுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டான் தப்பாவது சொல்லணும்ல. கயத்தார் ஒண்ணு ஊர் பேரை சொல்லணும், இல்ல கயத்தார்னு சொல்லணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டான்னு அவன் சொல்றான், கழுத்திருந்தோம். இப்ப அதுக்கு நானும் திருப்பி 2 மார்க் போட்டேன். ஏன்னா தூக்கம் அங்கதான் போடுவாங்க. அவன் இடத்து பேரை சொல்ல கயத்தார்னு சொல்லனா கூட கழுத்தில்னு சொன்னான்ல. அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார். ஏங்கிற நடு ரோட்ல நட்டா டிராபிக் ஜாம் ஆயிடும், அதனால ஓரமா நட்டுக்கிறாருங்க. நீங்க அவன் சொல்ற பதில் எதுவுமே நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அது சரியா இருக்குமானா சரியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா சரியா இருக்காது. ஆமா, ஆனா சரியா இருக்காது. ஆனா இவ்வளவு அறிவாளிகளை நாம பெற்று வச்சிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு இது போல நிகழ்வுகளுக்கு நீங்க கூட்டிட்டு வரணும். நாம வீட்டில் உட்கார வச்சு மொபைலை கொடுத்து மண்ணிலே விளையாடினால் உங்கள் பிள்ளையின் ஆடை மட்டும்தான் அழுக்காகும், செல்லிலே விளையாடினால் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையே வீணாகுங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்கணும். வீட்டில் உட்கார வச்சு அவன் அதைத்தான் பண்ணிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு வந்து இப்படி நாற்காலியில் உட்கார வைக்கணும். கேள்டா ஏதாவது 2 வார்த்தை புரியுதா பாடுறா. அந்த அம்மா ஒன்றும் இல்லைன்னா தமிழ் தான்டா பேசுது. சார், தமிழ் பேசினா புரியல சார் நீங்க பசங்களுக்கு. அது கொஞ்சம் வேகமா பேசிட்டா சத்தியமா புரியலங்கிறோம். அன்னைக்கு ஒரு பாட்டு கம்பராமாயணத்தில் சொல்றேன். வெய்யோனுடைய தன்மையடியில் விரிசோதியில் மறைய பொய்யாமினும் விடையாளோட மிளையானோடும் போனான். ஐயோ மரகதமோ மரிகடலோ மணிமுகளோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியாழகுடையான். நல்லா இருக்கு டீச்சர், கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. சத்தியமா தமிழ் பாட்டுடா இது, கம்பன் சொல்லியிருக்கிறாண்டா. இந்த பாட்டு எவ்வளவு ரசனை தெரியுமா சார்? நீங்க இந்த ரசனை தமிழ்ல இருக்கிற மாதிரி உலகத்துல எந்த மொழியில கிடையாதுங்க. கம்பன் சொல்லுகிறான், ராமன் லட்சுமணன் சீதையோட போறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறான். ராஜ்யத்தை தனக்கு வந்த ராஜ்யத்தை அப்படியே தாரை வார்த்துட்டு போறான். ஆனா மகிழ்ச்சியோட போறானா. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சின்னு கேட்டா அது கம்பன் சொல்றான், அந்த சூரியனுடைய ஒளி ராமனுடைய உடம்பினுடைய அந்த பேர் ஒளியில மறைஞ்சிருச்சான். அவ்வளவு பேர் ஒளி மகிழ்ச்சியா போறானா. மகிழ்ச்சியா இருந்தாதாங்க முகம் பிரகாசமா இருக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கவனுக்கு முகம் எப்படி இருக்கும்? அஜித் மாதிரி இருக்கும், அரவிந்த் சார் மாதிரி இருக்கும். அப்படி பாக்குறதுக்கு ஒரு பிரகாசமா இருக்கும். இல்ல மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன ட்ரெஸ் ரேமன்ஸ் மாடல் மாதிரி வந்தீங்கன்னாலும் நல்லா இருக்க மாட்டீங்க. அப்போ ராமன் மகிழ்ச்சியா இருக்கிறான்னா அந்த ஒளி வந்து உள்ளே மறைக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறானா. அதுல ஒன்று கம்பன் சொன்னா, சீதை கூட போனான் இளையானோடு இடையே இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய சீதை கூட போனார். இதை படிக்கின்ற போது நமக்கு ஆஹா, அப்போ கம்பன் காலத்துல பெண்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு யோசிப்போம்ல. கம்பன் காலத்துல மட்டும் இல்லைங்க, வள்ளுவனும் அதைத்தான் சொல்றான். ஒரு பெண் நடந்து வரா, அவளை பார்த்துட்டு வள்ளுவன் சொல்றான், ஐயோ இவருடைய இடை ஒடிந்து விட போகிறதுங்க. நம்ம வள்ளுவருக்கு என்ன வேஷம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம்? சாமியார் துறவி வேஷம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். நீங்க சாமி கிட்ட போறதுக்கும் சாமியாரா போறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பிரச்சனை சின்னதா இருந்தா சாமி கிட்ட போகும், பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா சாமியாராவே போகும், அவ்வளவுதான்.
வள்ளுவருக்கு நாம் அவ்வளவு பிரச்சனை கொடுத்ததால அவருக்கு ஒருவேளை அந்த உருவத்தை கொடுத்துருக்குறோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வள்ளுவன் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றான், ஐயோ அந்த பெண் வருகிறாளே அவள் இடை ஒடிந்து விட போகிறதுங்கிறான். ஏன்னு கேட்டா வள்ளுவன் சொல்றான், அவ தலையில சூடி இருக்கிறாளே ஒரு பூ, உலகத்திலேயே மென்மையான பூ எதுன்னு கேட்டா மல்லிப்பூ இல்லைங்க, ஜாதி மல்லி இல்லைங்க, முல்லை இல்லைங்க, அனிச்சம்பூ. அனிச்சம்பூ தான் மென்மையான பூ. அந்த மென்மையான அனிச்சம்பூவை அவள் சூடி வருகிறாள். அப்புறம் ஏன் இடை ஒடிய போகுது? அதை இந்த காம்போட அவ சூடிட்டாளாம். இந்த பூவுல நம்ம இந்த காலை என்ன சொல்லுவோம், இந்த காலோட அவன் என்ன பண்ணிட்டாலாம், அந்த பூவை சூடிட்டாலாம். அந்த பூவினுடைய எடை தாங்காம விடை ஒடிஞ்சிருமா. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க வள்ளுவன், எவ்வளவு பெரிய ரசனையாளன் பாருங்க. அனிச்சம்பூ கால் களையால் பெய்தால் முசிப்பிற்கு நல்ல படாப்பறை என்று சொல்றான். ஐயோ உன் இடை ஒடிந்து விட போகிறதே. அப்போ வள்ளுவன் காலத்திலும் பெண்ணுக்கு இடை அப்படித்தான் இருந்திருக்கிறது, கம்பன் காலத்திலும் இடை அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்ப மாறிடுச்சா? இல்லைங்க, கண்ணதாசனும் அதைத்தான் வழிமொழிகிறான். கண்ணதாசன் சொல்றான், நீங்க கண்ணதாசனுக்கு ஒரு காதல் கவிதையை எழுது அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி அல்வா சாப்பிடுற மாதிரி கண்ணதாசனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. என்னமோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, வெள்ளம் போல் நினைவிருக்கு, வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு, ஆசைக்கு வெட்கம் இல்லை, அறிந்தவர் முன் அச்சம் இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை, கண் கலந்தால் வார்த்தை இல்லை, காதலுக்கு தூக்கம் இல்லை, கண் கலந்தால் வார்த்தை இல்லை, காவேரி கரை இருக்கு, கரை மீதே பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உடல் இருக்கு. காதல் பாட்டு எழுதணும்னா சூப்பர், எக்கோ வச்சிருக்கிறீடா தம்பி, பல ஊர்ல போய் எக்கோ இருக்கான்னு அக்காவே இல்லை, எனக்கு எதுக்கு எக்கோன்னு. ஆனா பக்காவான ஒளி அமைப்பு, உண்மையாவே அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்ளும். அப்போ கண்ணதாசன் சொல்றான், ஒரு பெண்ணை வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கலாம்? அவன் சொல்றான், அவள் அந்த காதலியை தொட்டு தொட்டு வர்ணிக்கிறான் ஒரு கவிஞர். அதுக்கு கண்ணதாசன் பாடல் தருகிறான். கூடி கலையும் மேகம் என்று கூந்தலை தொட்டார். அந்த மேகம் மாதிரி கருதுன்னு இருந்தா அவ கூந்தல். கூடி கலையும் மேகம் என்று கூந்தலை தொட்டார், குவளை மலர் பூத்தது என்று கண்களை தொட்டார். அது குவளை மலர் மாதிரி இருக்குதான் கண்ணு. குவளை மலர் பூத்தது என்று கண்களை தொட்டார், ஓடி வந்த கனிகள் என இதழ்களை தொட்டார். இதெல்லாம் தொட்டு ரசிக்கிறானா காதல். நல்லா கவனிக்கணும். கூடி கலையும் மேகம் என்று கூந்தலை தொட்டான், குவளை மலர் பூத்தல் என்று கண்களை தொட்டான், ஓடி வந்த கனிகள் என இதழ்களை தொட்டான், ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டான். ஒடிஞ்சுன்னு இடையை மட்டும் தொடல. அப்போ கண்ணதாசன் காலம் வரைக்குமே, கம்பன் காலம் தொடங்கி கண்ணதாசன் காலம் வரை பெண்களின் இடை அப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதுக்காக இப்ப நம்மளாம் ட்ரை பண்ணக்கூடாது, அது வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம். அதனால தமிழ் ரொம்ப ரசனையான மொழிங்க. படிக்க 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 நாம இளமையாயிடுவோம். தமிழ் மூப்பிலா மொழி. அவள் இளமை சூடியவள். அவளை படிப்பவர்களும் இளமையாக இருப்பார்கள் இந்த மண்ணிலே என்பதற்கு நாங்கெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டு சுத்திட்டு வரோம் தமிழ்நாடு முழுக்க. அப்படி எல்லாம் பார்த்து இந்த பிள்ளைக்கெல்லாம் வயசை கண்டுபிடிச்ச முடியாது. நம்மளாம் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆக போகுது. பட் இப்போ